தெரியுது அவங்க உருட்டு எப்படின்னு? மகா உருட்டு, உருட்டு ஸ்கொயரு, உருட்டு கியூபு, அந்த மாதிரி இவங்க உருட்டில் வந்து மன்னர்கள். விஜய் எடுக்கிற ஓட்டுகள் வந்து அதிமுகல இருந்து பிரியுது, அது எங்களுக்கு வலுவா தான் இருக்கும், திமுகக்கு அது வலுதாங்கிற ஒரு அப்புறம் ஏன் கதறீங்க? அப்புறம் ஏன் கதறீங்க? அப்போ இந்த மாதிரி கலைஞர் மட்டும் இல்லைன்னா அந்த பிரபஞ்சமே இருக்காது, உலகமே இருக்காது. அந்த லெவலு கூட அவங்க பேச தயாராக இருப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதிமுககாரங்க விஜயுடைய ஃபோட்டோவை வீட்டில் வச்சு கும்பிடுங்க, விஜயாய நம்ம டெய்லி சொல்லிட்டு வாங்க. ஏன்னா செந்தில்வேலுடைய அப்பா, தாத்தா, பூட்டன் எல்லார் காலத்துலேயும் இதே உருட்டை தான் திமுக உருட்டி இருக்கு. இதை ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர்கள் தோல் உரிச்சிருக்காங்க. என்னால் நான் தெரியாமல் முதலமைச்சர் ஆகிட்டேன், நான் என்னமோ நினச்சி முதலமைச்சர் ஆகிட்டேன், எனக்கு ஃபைல் பார்க்க வரல, தயவுசெய்து நீங்கள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்குங்க அப்படின்னு கெஞ்சினா. இந்த குழந்தை வாரிசு அரசியல் சரியில்லை. என்ன வாரிசு அரசியல்? வாரிசு அரசியல்னால உனக்கு என்னம்மா பிரச்சனை? வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? பைதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ எலெக்ஷன் முடிஞ்சாலுமே பரபரப்புக்கு எந்த பஞ்சமும் இல்லாமல் போயிட்டு இருக்கு. அவங்கவுங்க ஒரு கருத்துக்களை சொல்ல அது விமர்சனமாக அப்படின்னு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ திமுகவுடைய சார்ந்த ஒரு பத்திரிகையாளர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, அதை நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ வந்து ஐடியில் இருக்கிற எல்லாரும் தாவிக்காக்கு விட்டு போடுறாங்க, அவங்க வந்து சாப்பாடு கொடுக்குறதே வந்து திமுக தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொச்சையாக பேசியிருந்தாரு. அது நான் பேசுகிறேன் தான், ஆனாலும் பேச வேண்டிய நிலைமைக்கு இருக்குங்கிறதையும் சொல்கிறாரு. தெரியாமல் பேசணும்னு நாளைக்கு சொல்ல முடியாது, அந்த மாதிரியான ஒரு தோனியில் அவர் பேசுகிறாரு. எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்து என்ன இந்த ஒரு பேச்சுக்கு? அதாவது அவர் சொல்கிற பாணியில் வச்சுட்டுனா, திமுக இல்லைன்னா, இல்லை கலைஞர் மட்டும் இல்லைன்னா நம்ம இங்கே உட்காந்தே இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. என்ன விஷயம்னா, நேற்று ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார். அவர் அடிக்கடி ஃபோன் பண்ணி டெய்லி இந்த மாய விளக்கே, அந்த பழைய காலத்தில் ஒரு அரபிய கதையில் வரும், ஒரு சூனியக்கார கேள்வி கேட்கும் அந்த விளக்கிட்ட, இருக்கிறதே அழகி யார் அப்படின்னு, பிரபஞ்சத்தினுடைய அழகி யார் அப்படின்னு, என்னை விட அழகாக யாராக இருக்கா, சிண்ட்ரல்லாக இருக்குது அப்படின்னு டெய்லி கேட்கும். டெய்லி கண்ணாடி அதே கதை சொல்லும். அந்த மாதிரி நம்ம நண்பர்கள்லாம் எப்படி ஆகிட்டாங்கன்னா, டெய்லி சார் நான் சார் 2014 தான் நடந்தது, ஏதாவது சார் மாற்றம் ஏதாவது இருக்கா, வேறு ஏதாவது சொன்னால் இப்படியே தான் நம்மளாம் சொல்லிட்டே இருப்போம். இன்னொரு நண்பர் ஃபோன் பண்ணி, சார் ஒரு நண்பர் ஃபோன் பண்ணாருண்ணா, ரொம்ப பதற்றமாக இருக்குதுன்னு சொன்னார் சார்ண்ணா. பதற்றமாக இருக்குன்னா ஒரு B12 இன்ஜெக்ஷன் போட்டுக்க சொல்லுங்கள், ஏன்னா லோ பிபி ஏதாவது இருக்க போகுது அப்படின்னு. அதனால் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, ஆட்சி மாறணும் அப்படின்றது. அதே சமயத்தில் டெய்லி வர்ற கட்டுக்கதைகள், இந்த நரேட்டிவ் பார்த்து அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, மீண்டும் திமுக ஆட்சி வருமோ, இல்லை தாவேகா. அவங்க சொல்கிற கதைலாம் இன்னும் செம்ம அதிசயமான கதை. அதாவது 2.5 கோடி பேர் இருக்காங்க 45 வயசு வரைக்கும், எல்லாருமே இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டுடுறாங்க. அதனால் 150 சீட்டு அமைச்சர்கள் யாருன்னு உட்பட முடிவு பண்ணிட்டாங்க. அது லிஸ்ட்டெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு அவர் ஆலோசனை பண்ணுறாங்க லெவலில் போயிட்டுருக்குறாங்க. 210 கூட சிலர் கணிப்பு போட்டுறாங்க. ஆசைப்படுறதுக்கு என்னங்க எல்லை இருக்குது? ஆசைப்பட்டுட்டோம், அப்புறம் என்ன? அதனால் 210 சார் போனால் போதுன்னு பாவம்னு 24 சீட்டை வெளியே கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஏன்னா எதிர்கட்சியிலன்னா போர் அடிச்சிடும், அப்படி அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆட்கள் நம்ம பத்திரிகையாளர்கள் போர்வையில் இருப்பவர்கள், இவர்களுடைய புலம்பெல்லாம் இன்றைக்கி பார்க்கும் பொழுது அவர்களுக்கே அது தெரிந்து விட்டதோ அப்படின்னு தெரியுது. ஏன்னா ஏன் இந்த கதறல் வருது? ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவாங்க, போடா அதெல்லாம் ஒரு கட்சியா? இப்போ இவர் விஜய் சொல்கிறார்ல, இன்னும் பிற கட்சிகள், அவர் கூடிய சீக்கிரம் சொல்லுவார் மாற்றி. அந்த மாதிரி இவரெல்லாம் ஒரு ஆளா? அந்த அந்த ஒரு நடிகன் கட்சி இப்படி தான் பேசுவாங்க. அப்போ அதெல்லாம் தாண்டி கதறாங்கன்னா விஜய் விஜய் விஜய். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதிமுககாரங்க விஜயுடைய ஃபோட்டோவை வீட்டில் வச்சு கும்பிடுங்க, விஜயாய நம்ம டெய்லி சொல்லிட்டு வாங்க. ஏன்னா விஜய் ஃபேக்டர் தான், அவர் பிரிக்கிற வாக்குகள் தான் பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு. அது வந்து நம்ம சொல்லும் போதெல்லாம் இவர்கள் தெம்பாக இருந்தாங்க. இப்போ அவர்கள் மத்தியிலேயே அந்த எண்ணம் வந்துடுச்சு. விஜய் எடுக்கிற ஓட்டுகள் வந்து அதிமுகல இருந்து பிரியுது, அது எங்களுக்கு வலுவா தான் இருக்கும், திமுகக்கு அது வலுதாங்கிற ஒரு அப்புறம் ஏன் கதறீங்க? அதுலேயும் நம்பர் அண்டா என்று தன்னை சொல்லிக் கொள்பவர், நம்மலாம் சொல்லலை. எனக்கு யாரையும் வந்து அந்த மாதிரி பட்டப்பேர் வைக்கிறது பிடிக்காது. அவரே தன்னை சொல்லிக்கிட்டார் அண்டான்னு. அப்போ அவர் அண்டா என்று சொல்லிக்கொள்கிற செந்தில்வேல் அவருடைய வலைதளத்தில் யூடியூப்பில் கடுமையாக இளைஞர்களை திமுக மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்றாரு.
இதை ஒட்டி இன்னைக்கு பயங்கரமாக மீம்ஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஊழியர் மாதிரி இவரை போட்டு இவரையே சித்தரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மனநல மருத்துவமனையில் உட்காந்துருக்கிற மாதிரி. அப்புறம் ஜொமேட்டோ டெலிவரி பாய் மாதிரி போட்டு ஜொமேட்டோ கொண்டு வந்து கொடுத்தாப்புல, கலைஞர் மட்டும் இல்லைண்ணா இன்றைக்கி ஜொமேட்டோன்னு ஒன்று இருக்காது, பிரியாணினே உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போ நமக்கு அது தோணும் போது நமக்கு அதில் பல விஷயங்கள் கலைஞர் மட்டும் இல்லைண்ணா அப்படின்னா எல்லாத்துலேயுமே பொருத்தி பார்க்கலாமே அப்படின்னு. இன்னைக்கு ஃபுல்லாகவே சமூக வலைதளத்தில் அதான் ஓடிக்கிட்டு இருக்குது. கலைஞர் மட்டும் இல்லை, இன்னொரு நண்பர் சொன்னார், டீ கடையில் டீ சாப்பிட போனேன், டீக்காரர் டீ சொன்னேன், டீயை கொடுத்துட்டு அவர் சொன்னார், கலைஞர் மட்டும் இல்லைண்ணா இந்த டீன்றதே இருக்காது அப்படின்னு. ட்ரெயினில் ஏறும்போது ஒருத்தர் சொன்னார், கலைஞர் மட்டும் இல்லைன்னா அந்த ட்ரெயினே இருக்காது அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி கலைஞர் மட்டும் இல்லைன்னா அந்த பிரபஞ்சமே இருக்காது, இந்த உலகமே இருக்காது. அந்த லெவலில் கூட அவங்க பேச தயாராக இருப்பாங்க. கேட்குறதுக்கு தான் நம்மளுக்கு மனதைரியம் வேணும். மற்றபடி அவர்கள் கலைஞர் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நாகரிகமாகவே இருக்க முடியாது. நாகரிகத்தை கற்றுத்தந்த இனம். ஆனா இது பேசும்போது தெரியாது சார், கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகும். இது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஏன்னா எல்லா மாவட்டமும் ஒரு இடத்துல வளர்ந்துகிட்டே வர்றது, ஐடி ஃபீல்டு வர்றதுங்கிறது காமனா எல்லாரும் யார் வந்தாலும் வளரக்கூடிய ஒரு இடம். ஒரு விஷயம் அங்க புரிஞ்சுங்க, போய் கேப்சர் பண்ணணும் எப்படி நினைக்கிறாங்க? ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இவர்கள் எவ்வளவு அறிவியலிகளாக இவர்கள் தான் இப்படி தான் உருட்டியிருந்தாங்க இது இத்தனை வருஷமா. செந்தில்வேலுடைய அப்பா, தாத்தா, பூட்டன் எல்லார் காலத்துலேயும் இதே உருட்டை தான் திமுக உருட்டியிருக்கு. இதை ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர்கள் தோல் உரிச்சிருக்காங்க. இந்த காலத்து கம்யூனிஸ்டுகள்லாம் இவங்களை வச்சு செய்வாங்க, இப்போ இருக்கிற கம்யூனிஸ்டில் இவங்க வச்சு செய்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் வச்சு உரிச்சு எடுத்திருக்காங்க. ஷோலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கிண்டலாக இருக்கும். அதாவது இவர் வந்து எங்கள் தலைவர் மட்டும் அமெரிக்காவில் பிறந்திருந்தா அந்த ரேஞ்சுக்கு அப்போ பேசியிருந்தாங்க. எங்கள் தலைவர் எம்ஜிஆர்லாம் ஒன்றுமே கிடையாது. எம்ஜிஆர் இப்போ லேட்டஸ்ட்டாக துரைமுருகன் எம்ஜிஆர் வந்து கலைஞரை பார்த்து, அதாவது அதிமுக திமுக இணையணும்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது 80களில். பிஜு பட்நாயக், இப்போ இருக்கார்ல நவீன் பட்நாயக், அவங்க அப்பா. அவர் ஒரு நல்ல எண்ணத்தில், நல்ல எண்ணன்றதை விட காங்கிரஸ் தமிழ்நாட்டில் கால் ஊனிடக்கூடாது, அதை வீழ்த்திட்டு டிஎம்கே வந்திருக்கு, வந்து ஒரு 8 வருஷத்துலேயே உடஞ்சிடுச்சு. 49 வந்தாலும் 67 ஆட்சி பிடிச்சி 72 5 வருஷத்துக்குள்ளே ரெண்டாக உடஞ்சிடுச்சு. இது வந்து நல்லது இல்லை. 2 பேரும் தான் அப்போ காங்கிரஸ் 32% 33% வரைக்கும் இருந்தாங்க. அதனால் காங்கிரஸ் மறுபடியும் கால் ஊனிடும். ஏன்னா இந்திரா காங்கிரஸ் பயங்கர இந்திரா கையில் கட்சி வந்துடுச்சு. காமராஜர் இறந்து போயிட்டார். காமராஜர் இறந்து இந்திரா காங்கிரஸ் கையில் பழைய காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அப்போ இந்த நிலைமை போனால் நல்லா இருக்காது, இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டதில் அவங்க இதாகிடுவாங்கன்னு. அந்த டைமில் தான் இவர் வந்து பேசுகிறாரு, நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஆகணும் அப்படின்னு. கலைஞருக்கு என்னென்னா தொடர் தோல்வி, வேறு வழி இல்லை, சரி சேருவோன்ட்டு ஒத்துக்கிறாரு. அப்போ ஒத்துக்கும் போது என்ன கண்டிஷன்னா, கலைஞர் பொதுச் செயலாளராக இருந்துக்குவார் திமுகவுக்கு, கட்சி வந்து இது ஆட்சி வந்து எம்ஜிஆர் கையில் இருக்கும், கொடி சின்னம் வந்து திமுகவே இருக்கட்டும், அதுதான் வலுவாக போயிருக்கு அப்படின்னு. ரைட்டுன்னு எம்ஜிஆர் ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு மத்தியானம் ரிசல்ட் சொல்கிறாங்க, ஏதோ ஒரு கட்சியோ ஏதோ ஒரு இது மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகுறாங்க. எம்ஜிஆர் கிளம்பி வரும்போது பண்ருட்டி ராமச்சந்திரன், நம்ம எதுக்கு போகணும், நம்ம தான் பவராக இருக்கோமே, அவர் ஒன்றுமே இல்லை, அடுத்தடுத்து தோல்வியில் இருக்கார், நம்ம எதுக்கு போய் சேர்ந்து தேவையில்லாமல் பண்ணணும், அவனோடனே கலைஞர் கூட போனோம்னா மறுபடியும் நம்ம இதாகிடும் அப்படின்னா எம்ஜிஆர் முடியாதுன்ட்டார். ஆனால் ஈவினிங்காக பொதுக்கூட்டத்தில் வேறு மாதிரி பேசுகிறார். அதோட எல்லோரும் தெரிஞ்சு போயிடுச்சு. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் அந்த மாதிரி எனக்கு என்னன்னு தூக்கி எறிஞ்ச எம்ஜிஆர், அதுக்கப்புறம் எம்ஜிஆர்லாம் ஒரு வீழ்த்தவே முடியலையே. ஆனால் துரைமுருகன் சமீபத்தில் என்ன சொன்னார்னா, எம்ஜிஆரும் கலைஞரும் அந்த சந்தித்த நிகழ்வை சொல்கிறார். எம்ஜிஆர் வந்து இவர்கிட்ட கெஞ்சினாராம், என்னால் நான் தெரியாமல் முதலமைச்சர் ஆகிட்டேன், நான் என்னமோ நினச்சி முதலமைச்சர் ஆகிட்டேன், எனக்கு ஃபைல் பார்க்க வரல, தயவு செய்து நீங்கள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்குங்க அப்படின்னு கெஞ்சினாராம். இதை சொல்கிற துரைமுருகன் யாருன்னா, எம்ஜிஆரால் இன்றைக்கி இருக்கிற துரைமுருகனை வச்சு கணக்கு போடாதீங்க. இன்றைக்கி பல ஆயிரம் கோடி சொத்துக்கு அதிபதியாக இருப்பார். அன்னைக்கு வந்து அவருக்கு படிப்புக்கு ஃபீஸ் கட்டினது எம்ஜிஆர், அவருக்கு கார்டியன்னு கையெழுத்து போட்டது எம்ஜிஆர். ஒரு மனிதன் நன்றி உள்ளவனாக இருப்பான். நீங்கள் அந்த இதில் மகாபாரதத்தில் ஒரு கதை சல்லியனை பற்றி சொல்லுவாங்க. அவர் வந்து பஞ்சபாண்டவர்களுக்கு உதவி பண்ணுறதா வருவார், தேர் ஓட்டத்தில் கில்லாடி. அவர் வந்து பஞ்சபாண்டவர்களுக்காக வருவார். நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க, சாப்பிட்ருவார். சாப்பிட்ட உடனே பார்த்தா அது கௌரவர்கள் போட்ட சாப்பாடு. உடனே இவர் செஞ்சோட்டு கடைன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் சொல்லுவார், நான் அங்கே தான் இருந்தாகணும், அவங்க உப்பை சாப்பிட்டேன், ஆனால் நான் எந்த அளவுக்கு அவங்கள வந்து கிறுக்கு பிடிக்க வைக்கணுமோ வைக்கிறேன் நான் அப்படின்ட்டு அவர் தான் இவருக்கு தேர் ஓட்டுவார். கர்ணனை கிறுக்கு பிடிக்க வச்சுருவார். அந்த வெறுப்பில் தான் அவர் கர்ணன் அந்த இங்கே அடிக்கிற அம்பை இங்கே வைப்பார், அவர் குறிஞ்சோன்னு மேலே போயிடும். அப்போ அந்த மாதிரி சல்லியன் மாதிரி செஞ்சோற்று கடன் இருந்தது அவங்களுக்கு. எம்ஜிஆர் சோறு போட்டார், படிக்க வச்சார், கார்டியனாக இருந்தார். ஆனால் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை காமிச்சதெல்லாம் கலைஞ்சிருக்கு. சரி போகலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் எம்ஜிஆர் ஒன்றுமே இல்லை, அறிவு இல்லாத ஒரு ஃபைல் பார்க்கவே இல்லை,
அப்படின்னு கலைஞர்கிட்ட கெஞ்சினார்னு ஒரு பொய்யை எம்ஜிஆர் செத்து 38 வருஷம் பொறுத்து இன்னைக்கு இளைய தலைமுறைகிட்ட பதிவு பண்ணால் நீங்கள் எவ்வளோ பெரிய மனிதர், எப்படிப்பட்ட மனிதர் அது. ஆனால் கலைஞர் அப்போ சொன்னாராம், என்ன போரஸ் மன்னன் என்று நினைத்து கொண்டாயா. அலெக்சாண்டர் ஜெயிச்சுட்டு புருஷோத்தமன் அவர் ஜெயிச்சுட்டு சொல்லுவார், உன்னை எப்படி நடத்தணும்னு கேட்பார். என்ன உனக்கு சமமாக ஒரு மன்னன் மாதிரி நடத்தணும்னா அவர் ரொம்ப பிடிச்சி போயிடும். இவ்வளோ தைரியமாக எடுத்து நிற்கிறானே, மற்றவங்களாம் சரணடைன்னு போட்டு அந்த ஆட்சியை அவர்கிட்டே ஒப்படைச்சிட்டு நீ என்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக பார்த்துக்கொண்டு போயிடுவார் திரும்பி. அந்த மாதிரி என்ன நினச்சியா, நான் அந்த மாதிரிலாம் குறுக்கோழியில் வர விரும்பலை அப்படின்னு கலைஞர் சொன்னாராம். எந்த கலைஞர் 84ல் எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ அவர் வரட்டும் என் கையில் ஆட்சி ஒப்படைங்க, அவர் வந்தாருன்னா அவர் கையில் நான் திருப்பி கொடுத்துட்றேன் இப்படிலாம் கெஞ்சி ஓட்டு கேட்ட கலைஞர். தெரியுது அவங்க உருட்டு எப்படின்னு, மகா உருட்டு ஸ்கொயரு, உருட்டு கியூபு, அந்த மாதிரி இவங்க உருட்டில் மன்னர்கள், அந்த வழித்தோன்றல் தானே இவங்க. அப்போ இவர் என்ன பண்ணுவாங்க, நான் என்ன கேட்குறேன், ஐடி செக்டார் என்று வளர்ந்தது பற்றிய அடிப்படை அறிவு இந்த செந்தில்வேலுக்கு இருக்கா? ஒரு நாடு வளர்ச்சி அடைவது என்பது அந்த நாட்டை சார்ந்தது மட்டும் இல்லை, உலகத்துடைய வளர்ச்சியோடு சேர்ந்தது தான் அந்த நாடு. இன்னைக்கு 1990களில் நான்லாம் அந்த டைமில் ஒரு 94ல் மேரேஜ் ஆன பொழுதுலாம் வேலைன்றது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் எங்கேயாவது துணி கடையில் வேலைக்கு போகலாம், பில் கலெக்டர் மாதிரி போகலாம், இந்த மாதிரி வேலை தான். பெட்ரோல் பங்க்கில் லோடு மேனு, இல்லை ஏதாவது இது படித்த படிப்புனா ஏதாவது பில் எழுதுறது, இந்த மாதிரி தான் போக முடியும். வேறு வேலையே கிடையாது. 1500 சம்பளம். அப்போது 90களுடைய இறுதியில் குளோபலைசேஷன் வருது. அப்போ கம்யூனிஸ்டுகள் தான் எல்லாம் எதிர்க்கிறாங்க. ஆனால் குளோபலைசேஷனில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அதனுடைய விளைவு நீங்கள் அந்த 90கள்லாம் பார்த்தீங்கன்னா துபாய்க்கு போனவங்கலாம் பெரிய ஊருக்குள்ளேயே பெரிய மரியாதை இருக்கும். இந்த ஒரு படம் வந்ததில்ல, துபாயில் நம்ம இருந்த இருப்புக்குன்னு. ஆக்சுவலாக 90களில் அப்படி தான் இருந்தது. எங்கள் அப்பா 80கள்லாம் போனப்போ இந்த ஒரு வாட்ச் கூட இங்கே வராது. அந்த மாடல் இங்கே வரதுக்கே 4-5 வருஷம் ஆகும். ஜப்பானில் கண்டுபிடிச்சதோ அமெரிக்காவுடையோ எது அது அங்கே சவுதியில் இதிலலாம் உடனே போயிடும். ஏன்னா அவன் போயிட்டான். அப்போது அந்த மாதிரி ஏதாவது பொருளோ சட்டை துணியோ சென்ட்டோ எது இருந்தாலும் இங்கே பார்க்கறதுக்கு அதிசயமாக இருக்கும். பர்மா பஜாரில் கிடைக்கும், ஆனால் ரொம்ப இந்த குவாலிட்டி தான் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம அந்த உலகமயமாக்கல் நடக்கலை. உலகமயமாக்கல் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ரிகார்டரோ இல்லை எதுவோ அங்கே கண்டுபிடிச்ச அடுத்த செகண்ட் இங்கே இருக்கும். ஒப்பந்தம் போட்டுருவோம், அதே பொருள் இங்கே இறங்கிடும். இன்றைக்கி எல்லாமே ஒரு ஈக்குவல் மாதிரி இருக்குது. அமெரிக்காவில் என்ன காரோ அந்த கார் இங்கே ஓடுது. அப்போ இந்த மாதிரி ஒரு மாற்றம் வரும்பொழுது ஒவ்வொன்றும் சார்ந்து ஒன்று வேலை வாய்ப்புகள் எல்லாமே. அன்னைக்கு 2000 வருடங்களில் குளோபலைசேஷன் வரும்பொழுது உங்களுக்கு இன்டர்நெட் வசதி, செல்ஃபோனில் ஆண்ட்ராய்டுலாம், செல்ஃபோன் வந்தது கூட லேட்டு, ஆண்ட்ராய்டு செம்ம ஸ்பீடாக வந்துடுச்சு உள்ள. ஆண்ட்ராய்டில் அடுத்தடுத்த வருஷனும் ரொம்ப ஸ்பீடு. அப்போ இன்டர்நெட் வசதி இதெல்லாம் வரும்பொழுது நம்முடைய கல்வியிலேயே மாற்றம் வருது. நம்ம ஆன்லைனு அந்த இது இலவச லேப்டாப்பு அந்த டைமில் கரெக்டாக கொடுக்குறாங்க ஜெயலலிதா. அந்த டைமில் தான் அந்த இன்டர்நெட் வசதியும் வருது. அப்போ கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு பெரிய இது நியாயப்படி பார்த்தா இதை கெயின் பண்ண வேண்டியது இவர். நாங்கள் மட்டும் அன்றைக்கி லேப்டாப் கொடுக்கலன்னா அப்படின்னு எடப்பாடி சொல்லணும். நாங்கள் மட்டும் அன்றைக்கி இன்டர்நெட் அப்படி சொல்லணும். நீ உக்காந்துட்டு அன்றைக்கி குச்சியை சாப்பிட்டுக்கிட்டு இன்றைக்கி கதை விட்டுனுக்குறீங்க. அது எல்லாமே உலகம் சார்ந்தது. அன்னைய மாணவர்கள் இது பண்ணி வேலை வாய்ப்புக்காக கல்வி முறைகளும் மாறுது. அப்போது பிகாம்ன்றது பின்னாடி போய் கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சார்ந்த இன்ஜினியரிங் படிப்புகள் முன்னாடி வந்துச்சு. இப்போ மறுபடியும் பிகாம்ன்றதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துடுச்சு. அப்போ அந்த மாதிரி இது லட்சக்கணக்கில் இளைஞர்கள் ஐடி செக்டாருக்குள்ளே நுழைஞ்சாங்க. அவங்க வாழ்க்கை மாறிச்சு. கிராமத்தில் அவர்கள் வீடுகள் வசதியாக மாறிச்சு. இங்கேருந்து காரை வாங்கிக்கின்னு லோன் போட்டு வாங்கினாலும் வாங்கிக்கின்னு இங்கேருந்து ஓட்டின்னு போயிட்டு அங்கே ஒரு பெருமையாக பையன் பாரு எப்படி இருந்தால் அன்றைக்கி எப்படி எல்லாமே உடஞ்சிது. அதுக்கு காரணம் குளோபலைசேஷன் வளர்ச்சி. அந்த வளர்ச்சியோடு சேர்ந்து நம்ம இல்லை இன்னொரு கூத்து சொல்கிறேன், இதை கரெக்டாக கையகப்படுத்தினது இவர் சொல்கிற ஐடி செக்டார் மட்டும் சொல்கிறேன், மற்றதெல்லாம் அப்புறம். கையகப்படுத்து முதல்ல ஆந்திரா, ஹைதராபாத்து தான் அந்த காலத்துடைய 2000 பெரிய மெகா சிட்டி, கம்ப்யூட்டர் சிட்டின்னு அதுதான். அதுக்கப்புறம் பெங்களூர் நம்ம 3வது தான். அதுக்கப்புறம் தான் நம்ம டைடல் பார்க்கு அது இதுன்னு நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்தோம். இவ்வளோ பேசுகிற செந்தில்வேலை நான் ஒரு கேள்வி கேட்குறேன். 1.5 லட்சம் கோடி ரூபா, 1.5 லட்சம் கோடி மேலே நினைக்கிறேன், 150 லட்சம் கோடி நினைக்கிறேன். மைக்ரோசாஃப்ட் அங்கே போச்சே ஆந்திராவுக்கு, என்ன பண்ணியிருந்தீங்க? அங்கத்தி முதல்வர் பையன் முன்னாடி நின்று பேசி முடித்து தூக்கி போயிட்டாருங்க. இங்கே ரெட் ஜெயின்ட்டில் அடுத்து என்ன படம் வாங்கலாம், சென்னையில் எப்படி கார் ரேஸ் விடலாம், இதில் தானே கவனம் போச்சு. ஒரு இதை பேசி இன்னுமா அதை ஈர்த்தோம் இதை ஈர்த்தோம், நீங்கள் ஈர்த்தீங்களா? நீங்கள் சுந்தர் பிச்சை நம்மால் பேசி நம்மளுக்கு கொண்டு வந்துருக்கணும். போச்சா? எவ்வளோ பெரிய இது போச்சு.
ஒரு பெரிய காலனி தயாரிப்பு நிறுவனம் 28,000 பேர் வேலை கிடைக்கும். அவங்க கேட்டது இடம். அது எப்படி அவங்க இஷ்டத்துக்கு நம்ம இடம் கொடுக்க முடியும்? போச்சு. நம்ம திருவள்ளூர் பக்கத்துலேயே ஆந்திரா சைடில் அந்த தொழிற்சாலை வருது, ஆந்திரா தட்டிட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி தட்டிட்டு போனது எவ்வளோ இருக்குது. இவர்கள் வளர்ச்சின்னு சொல்கிறதுலாம் என்ன? ஆண்டாண்டு காலமாக பலரும் போட்டு இப்போ சொல்கிறாங்கல்ல, ஐடி நாங்கள் இல்லை என்றால் நீங்கள் கம்ப்யூட்டர், அந்த மாதிரி இந்த வளர்ச்சியெல்லாம் இவர்களுக்கு ஆக்கிடுது. எங்களால் தான் ஜிடிபி பார், எங்களால் தான் அந்த ரேஷியோ பார், இதை பார், அதை பார், இது எல்லாம் பலருடைய வளர்ச்சி. இதில் ஒரு உருட்டு, இன்னொரு உருட்டு ஒருத்தர் பாவன் தம்பி சின்ன பையன் வந்து அப்படியே இந்த கால மாற்றங்கள், இதுவும் இன்ஜான வளர்ச்சி தான். ஒரு கேமரா இதெல்லாம் இருந்தால் என்னன்னா பேசலாம், ஃபாலோவர்ஸ் வருவாங்க, அப்போ சப்ஜெக்ட் பேசணும். ஆனால் இன்றைக்கி அது ரொம்ப கம்மி, 90% சப்ஜெக்ட் தெரில, ஏதோ எல்லோரும் பேசுகிறாங்க, நம்மளும் பேசுகிறாங்க. அப்போ இவிஎம் மிஷின் பற்றி அந்த தம்பி பேசுது, இவிஎம் மிஷின் வச்சு மாற்றி அமைச்சிட்டாங்கன்னு. இதை பலரும் பல காலமாக ஒன்றும் இல்லைன்றதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. இவிஎம் மிஷின் நடந்திருக்கு, நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு. அதுவும் பிஜேபி இருக்க இடத்துல தாமரை தான் அதிகமா போல் ஆன மாதிரி அவங்க கணக்கு காட்டுறாங்க. அது 10 மணிக்கு 1, 3 மணிக்கு 1 இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே தலைகீழா மாறிடும். இதுக்கெல்லாம் காரணம் இதுதான். அது இவிஎம் மிஷின் 10 மணிக்கு 1, 3 மணிக்கு 1. இன்னைக்கு கதை இவிஎம் மிஷின் வந்த பிறகு 11 மணி 12 மணிலாம் ரிசல்ட் ஃபுல்லாக முடிச்சிடுது. உண்டா இல்லையா? காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து முன்னிலை அது இதெல்லாம் ஒரு 12 மணிக்கெலாம் கிளியர் தெரிஞ்சிடும் இமேஜ், இவங்க தான் ஆட்சி பிடிக்க போகிறாங்கன்னு. வேணுன்னா யாராவது ஒருத்தர் மேலே கீழே இருந்து கடைசி டைமில் இதாகும். ஒரு 3 மணிக்கு பின்தங்கினவர் முன்னேறிப்பார், அது எதாவது நடக்கும். மற்றபடி 12-1 மணிக்கெல்லாம் உங்களுக்கு இவங்க தான் ஆட்சி வர போகிறாங்கன்னு கிளியராக தெரிஞ்சிடும். 12 மணிக்கெலாம் பல பேர் கடையை சாத்திடுவாங்க. அப்போது இவங்க சொல்கிற இந்த கணக்கே தப்பு இல்லை, 3 மணிக்கு 4 மணிக்குன்னு. இதில் இன்னொரு கதை சொல்கிறாங்க. ஒரு பத்திரிகையாளர் எல்லாரையும் 10லேருந்து 1க்குள்ளே ஓட்டு போட சொன்னாங்களாம் தாவேக்கால. ஏன்னா காலையிலேயே தாவேக்கா அப்படியே முன்னாடி வருமா, 10லேருந்து 1 போட்ட போட்டியை துறடா, 11 மணி போட்டியை துறடா நான் துறப்பாங்க. இதே ஒரு பத்திரிகையாளர் பேசுகிறாரு. இந்த மாதிரி கூத்தெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். சரி, நீங்கள் சொல்கிறபடி இவிஎம் மிஷினில் தாமரைக்கே வர்ற மாதிரி பண்ணோன்னா ஏன் உத்தரப்பிரதேசில் தோத்தாங்க? 35 சீட்டு போச்சாங்க, 60 சீட்டுக்கிட்ட வெளியில் போயிடுச்சே. ஏன் மெஜாரிட்டி இல்லாமல் போச்சு? அட்லீஸ்ட்டு ஒரு நியாயமாக எப்பா மெஜாரிட்டிக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோம்பா அப்படின்ட்டு ஒரு 300 சீட்டு செட் பண்ணால் நம்ம அன்றைக்கி தயாராக இருந்தாங்களே. அன்றைக்கி எக்ஸிட் போடலாம் 400 சீட்டுன்னு பலரும் சொன்னாங்களே. 300 சீட் செட் பண்ணியிருந்தாலும் யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லையே. அன்றைக்கி தமிழ்நாட்டில் 4 சீட்டில் தான் 5 சீட்டு பிஜேபி ஜெயிக்கணும் எல்லாம் விட்டிருந்தாங்க. அண்ணாமலை வந்துட்டார், அண்ணாமலை மந்திரகோல் வச்சுக்கிறார், ஆட்டிடுவார்னு. அட்லீஸ்ட் அண்ணாமலையாக ஜெயிக்க வச்சா கூட நம்பியிருப்பாங்களா மாட்டாங்களா? அப்போ இதெல்லாம் ஏன் செய்யலை? தமிழ்நாட்டில் வந்தால் மட்டும் இது ஆனால் அதனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தனியாக இவிஎம் மிஷின் தான் இருக்கா, தனி தேர்தல் கமிஷன் இருக்கா? ஆனால் இங்கே பாஜகவை ஜெயிச்ச மாதிரி காமிச்ச மக்கள் சந்தேகம். அதாங்க நான் சொல்கிறேன், ஜெயிக்க வைக்க போகிறாங்க. அதாங்க சொல்கிறேன். போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 5 சீட்டு பாஜக ஜெயிக்கும்னு எல்லாம் நம்பினாங்க. ஏன் ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல? ஏன் ஜெயிக்க வைக்கலான்னு கேட்குறேன். அட்லீஸ்ட் 1-2 ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல, ஏன் ஜெயிக்க வைக்கலான்னு கேட்குறேன். ஏடிஎம்கே ஒரு 5 சீட்டு 6 சீட்டு எம்பி சீட்டு ஜெயிக்க வச்சுருந்தா யாராவது இல்லை நான் சொல்ல போகிறாங்க? திருச்சியிலலாம் இவர் தோற்றுருந்தார் வச்சுங்க, நம்ம துரை வைக்கோ, யாராவது இல்லை துரை வைக்க தான் ஜெயிப்பார் நினச்சிட்டு இருப்பாங்க. கொங்கு பெல்ட்டில் எல்லா சீட்டையுமே கரூர், நாமக்கல், இது கிருஷ்ணகிரி, பொள்ளாச்சி எல்லாத்தையும் அடிச்சிருந்தா யாராவது நான் மாற்றவா போகிறாங்க? இல்லைன்னு சொல்லவா போகிறாங்க? அப்போது இவிஎம் மிஷின் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரியுதுல. இவிஎம் மிஷின் வச்சு உண்மையிலே பண்ண முடிஞ்சா யார்கிட்டலாம் பணம் இருக்கோ அவங்க செட் பண்ணிட்டுவாங்க. காங்கிரஸ் கட்சியே போயிருக்காது. இவிஎம் எப்போவே வந்துச்சு இல்லை, 2006 பீரியட்லேயே வந்துச்சு. 2014 காங்கிரஸ் வந்து கவர்மெண்ட் விட்டு போயிருக்காது. அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இன்னொன்று அது மேனுவல், அது இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் கிடையாது, ஹேக் பண்ண முடியாது. இன்னொன்று அது ஒவ்வொரு தொகுதிக்கும் மாறும், வேட்பாளருடைய பேர் அந்த ஆல்ஃபாபெட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்புறம் என்ன, இதை காங்கிரஸ் எம்பி இவர் கார்த்திகே சொல்லிட்டாப்புல, கார்த்தி சிதம்பரமே, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது, பண்ணவே முடியாதுங்க. அதனால் உருட்டுகள் பயத்தில் கதறாங்க. இதுலேருந்தே தெரியுதா முடிவு எதை நோக்கி போக போகுது. ஆனால் இப்போ ஒரு தொங்கு சட்டசபை வரப்போகுது, கூட்டணி ஆட்சி வரப்போகுது, இதுக்காக இப்போவே வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி வச்சிடுறாங்க. அதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா மக்கள் அதை ஏற்றுக்கும் ரெடியாக இருப்பாங்க. தமிழகத்துக்கு தொங்கு சட்டசபை வர்றது ஒரு பெரிய பேரழிவுங்கிற அளவுக்கு பேசுகிறாங்கல்ல, அது எப்படி சார் பார்க்குறீங்க? 5 வருஷத்துல இல்லாத புதுசாக இனிமேல் வந்துட போகுது. ஒரு கவர்மெண்ட்டு சரியில்லைன்றதுக்கு என்னென்ன உதாரணம் சொல்லுவோம்? இயற்கை வளத்தை கொள்ளை அடிக்கிறது, கனிம வளத்தை கொள்ளை அடிக்கிறது, பொதுமக்கள் பாதுகாப்பு இல்லாமல் போகிறது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருட்கள் நடமாட்டம், விலைவாசி உயர்வு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை, இதெல்லாம் ஒரு மோசமான கவர்மெண்ட்டுக்கு எடுத்துக்காட்டு. இந்த 5 வருஷத்தில் இந்த எல்லா பேரையும் இவங்க வாங்கினாங்களா இல்லையா? இது எல்லாத்தையும் தாண்டி குடும்ப ஆட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அது இருந்ததா இல்லையா? இப்போ வேறு எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அந்த குடும்ப ஆட்சின்றது இல்லாமல் இருக்கும்ல.
ரெண்டாவது அதிகாரிகள் ஆட்சின்றதை யாராவது மறுக்க முடியுமா? இதுக்கு முன்னாடி எந்த முதலமைச்சர்கிட்டையும் அந்த இது இல்லை. மூணாவது இந்த நாடக காட்சிகள். குழந்தை கை நீட்டிட்டு வரும் அப்பாவோட அப்படின்ட்டு போயிடுவார். போகிறது மூட மாட்டார், அப்படி போய் நின்றுவார் சைடில். கூட்டு போங்க அப்படின்னோடனே அவங்க பாப்பா அப்படிக்கா அப்படின்னு சொன்ன பிறகு தான் இவரே போவார். மறுநாள் என்ன பண்ணுறாங்க, இது எல்லாம் ட்ரால் ஆகிடுச்சு. ஏன் இவர் இப்படி இருக்காரு, ஒரு சின்ன குழந்தையா கையை குலுக்கிறதுல என்ன 2 செகண்ட் குலுக்க போகிறீங்களா? ஒரு பாட்டி மாமான்னு எடுத்துட்டு வந்தாங்க. கன்னத்தில் தட்டி உதயசூரியன் மறந்துடாது பண்ணால் ஒரு ஓட்டு உனக்கு 3 ஓட்டு. வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைலாம் சொல்கிறார், கலைஞர் குழந்தை கன்னத்தை தட்டினார் ஸ்டாலின் அப்படின்னு. அந்த அம்மா மனுவை வாங்கிட்டு எவ்வளோ ஒரு கோபத்தோட அந்த ரியாக்ஷனு தெரியுதா? இதுதான் அவருடைய இயல்பு. அதை மாற்றி அவரே நடிக்க வைப்பாங்க. சார் இப்போ வருவாங்க சார், காரில் வந்து 2 பேர் கல்யாண ஜோடி வரோம் சார், வணங்குவாங்க சார், உடனே எனக்கு கவர் கொடுக்கணும், கூட ஒருத்தர் நிற்பார் பார்த்துருக்கீங்களா பின்னாடி கை கட்டின்னு, அவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி மொய்க்கு அவர் கொடுத்துட்டு அப்படி நிற்பார். யார்? சேகர் பாபு. கொடுத்துட்டு உடனே ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவாராம். அதுவும் பாருங்கள், கேமரா அப்படி இருக்கும், அந்த பொண்ணுங்க மாப்பிள்ளை இப்படி இருப்பாங்க, சர்ன்னு வண்டி இப்படி வரும், அப்படி வந்தோன்னே கரெக்டாக இங்கே நிற்கும், உடனே இவங்க இப்படி போவாங்க. இதெல்லாம் அந்த ஆங்கிள் எல்லாம் பக்காவாக இருக்கும். எப்படி நடக்குது அது கரெக்டாக? அங்கிள் ஸ்டாலின் அங்கிள்னு ஒரு சின்ன குழந்தை அங்கேருந்து கற்றுமா. அந்த குழந்தைங்க ஒரு அங்கிள் தான், தாத்தாலாம் கிடையாது. உடனே அவர் அங்கேருந்து பார்த்துட்டு போய் அந்த குழந்தைக்கு சாக்லேட்லாம் கொடுப்பாரு. அப்போ அதை விட சின்ன குழந்தை இந்த குழந்தை. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, சார் நான் சார் என்ன பண்ணேன், இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா சார், அதானே நான் வழக்கமாக பண்ணுறது சார், நம்ம அது பண்ணக்கூடாதுல்ல சார், ஏய் நீ சொல்லியிருக்கணும்ல குழந்தை கை நீட்டும் அது சார், அது நம்ம செட் பண்ணதில்லை சார். அப்படியா, சரி சரி, நான் என்ன செய்யணும், நாளைக்கு ஒரு அம்மா குழந்தை தீர்ந்து கொடுக்கும் சார், தள்ளி விட்டுருவா சார், நம்ம செட் பண்ணுறது அது. சரி, அதை தூக்கி ஒரு 15 செகண்ட் வச்சுக்கணும், கரெக்டாக 15 செகண்ட். சரி, மறுநாள் ஒரு குழந்தைய தூக்கி வச்சுக்கின்னு போஸ்ட் கொடுத்து அனுப்புகிறாரு. நடக்குதா இல்லையா? இது எந்த கவர்மெண்ட்டில் நடக்காது, யாருக்கும் நடக்காது. அவர்லாம் நீங்கள் எடப்பாடிலாம் பார்த்தீங்கன்னா கார் வந்து நிற்கும், சாக்லேட் எடுத்து கொடுப்பாரு, ஒரு இடத்துல போவார், எல்லா குழந்தைங்களும் கை இது பண்ணணும், எல்லா குழந்தைங்களும் கை இது பண்ணிட்டு போவார். ஒரு அம்மா அப்படியே தயங்கிட்டு காலில் உள்ள போவோம், கையை பிடிச்சிக்குவார், கிட்ட கூப்பிட்டுக்குவார். நீங்கள் ஒருத்தர் தொடர்றதே இதுன்னு நினைக்கிறதே ஒரு வகையான இந்த மனநிலை. அது நீங்கள் ஒரு கட்டத்துக்கு போயிட்டா தான் அந்த சில பேருக்கு இருக்கும், சில பேர் தொடவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆஃபீஸரு யார் கை கொடுத்தாலும் வணக்கம்னுவார். நான் வேணும்னு கை நீட்டு குடி கையை கை கொடுத்தாரு. ஏன்னா பத்திரிகையாளராச்சே, கொடுத்து ஆகணும், கொடுத்தாரு. அந்த மாதிரி இருக்கிற மனிதர்லாம் இருக்காங்க. சில பேர் சானிடைசர் வச்சுருப்பாங்க, அது முடித்தோடனே இது பண்ணி கையை இது பண்ணிடுவாங்க. அது ஒரு வகையினால சில பேருக்கு அலர்ஜி இருக்கும், எதாக இருக்கும், சில பேருக்கு ஜலதோஷம் இருக்கும், அது கை கொடுத்துட்டு பண்ணும்போது நமக்கு வரும்ன்ற பயம் இருக்கும். ஒவ்வொரு இது இது ஹைஜீனிக்லாம் பார்த்தீங்கன்னா வாழவே முடியாது, எதுவுமே எங்கேயுமே வாழ முடியாது. தொங்கு சட்டசபை வர்றதுக்கான வாய்ப்பு, தொங்கு சட்டசபை வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஏன்னா நீங்கள் எல்லா இவர்களையும் கருத்து கணிப்புகளும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு 40 சீட்டு 50 சீட்டு இப்படி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அது சொல்லலாம். விஜய் ஒரு கேம் சேஞ்சர், அவர் ஒரு ஸ்பாய்லர். அவர் வந்து ஒரு பர்சன்டேஜ் வாங்குவார், அதிக வாக்குகள் வாங்குவார். இப்போ சில பேர் சொல்கிறாங்க, சார் என்ன சார் நீங்கள் தான் அப்படி தான் சொல்கிறீங்க, நான் யாரை கேட்டாலும் தேவைக்காக தான் போட்டேன்றாங்க சார். யாரை கேட்டீங்க சார்? கேட்டேன் சார். எத்தனை பேர் கேட்டீங்க சார்? நான் ஒரு 5-6 பேர் கேட்டேன். 5-6 பேர் தான் ஒரு தொகுதியா? எல்லாரும் இப்படி மைண்டில் வச்சுக்கிறாங்க. யாரை கேட்டாலும் யாரை கேட்டாலும் என்ன யாரை முதல்ல யாருக்கு ஓட்டு போட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். மாற்றி சொல்ல வாய்ப்பு. ஒருத்தர் கேமரா முன்னாடி உதயசூரியன் ஏதோ சொல்லிட்டுக்கிறாப்புல, அப்புறம் அவர் கேமரா ஆஃப் பண்ணோன்னா, தம்பி அது சொன்னேன், நான் உண்மையில் நான் தாவேக்காக தான் போட போகிறேன். அவனுக்கு என்ன பயனா, ஒன்று தாவேக்காக உதயசூரியன் போகிற ஆளாக தான் இருப்பாப்புல, தாவேக்கான்னு திருப்பி விடுறதா இருக்கும், ஊரே ஒரு பக்கம் சொல்லுமா நம்ம சொல்லணும்னு. இல்லையா, உண்மையிலேயே தாவேக்கா போகிற ஆளாக இருக்கும், உதயசூரியன் கேமரா முன்னாடி சொல்லலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஜனங்களை இவங்க படிக்க போகிறாங்க, அதனால் ஜனங்க இவங்கள படிச்சிருவாங்க. மே 4 தான் தெரியும். ஆமாம், நீங்கள் ஜனங்களை நீங்கள் கணக்கே போட முடியாது, அவங்கள படிச்சிருவாங்க. போனோன்னே நீ யார், எதுக்கு மைக் தூக்கிட்டு வந்துன்னு தெரியும் அவனுக்கு. 2-3 கேள்வியிலே அவன் கண்டுபிடிச்சிருவான். அப்புறம் இப்படி இருந்தான்னா உயரமாக இருப்பானா, உயரம்னு சொல்ல முடியாது, குள்ளன்னு சொல்ல முடியாது. சரி, வெள்ளையாக இருந்தானா வெள்ளைன்னு சொல்ல முடியாது, கருப்புன்னு சொல்ல முடியாது. அப்படியே அப்படியே வாசிப்பான். அப்புறம் உங்கள் நோக்கத்தை தெரிஞ்சுக்கும், அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவோம். இப்படி தான் இருந்தானா, ஆமாம் சார் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருந்தான். இப்படியா போனானா, ஆமாம் சார் இப்படி தான் போன மாதிரி இருந்தது, இப்படியே சொல்லுவோம். அந்த மாதிரி யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? விஜய் வருவார் நினைக்கிறீங்களான்னா, நீங்கள் விஜய்க்கு தான் வந்துருக்கீங்கன்னு தெரியும் அவனுக்கு. ஆமாம் வருவாங்க. ஆமாங்க வருவாருங்க, கண்டிப்பாக வருவாருங்க.
சில அம்மாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா துட்டு குத்திங்கன்னா என்ன வேணா சொல்லும். பார்த்துறீங்களா? வயசான அது பாவம் என்ன பண்ணும்? எஸ். நீ ஏதாவது துட்டு குத்து மகாராசா நீ தான் தடவை வேறு இதுவே கிடையாது. அவங்க ஒழியணும் அப்படி இப்படின்னும். அந்த மாதிரி தான் இதெல்லாம் நீ விஜயகாந்துக்கு 2006 அப்படி தான் சொன்னாங்களாம். ம், ம், எங்கே போனாலும் விஜயகாந்த்னாங்களாம். ஆனால் அவர் வாங்கின ஓட்டு 8 பாயிண்ட் சம்திங். ம். கொஞ்சம் பேர் காலை வாரி விட்டார். அன்னைக்கு இருந்த லெவல் வேறு, இன்னைக்கு இருந்த அதே நிலைமை மாதிரி வேறு. விஜயும் காலவாரி விடுவார். காலை வாரி விடுவார். ஆனால் தொங்கு சட்டசபை வருமானா எனக்கு தெரிஞ்சு வர வாய்ப்பு இல்லை. ஓகே சார், இன்னொரு காணொலியும் பார்க்க முடிஞ்சது. திமுகக்கு தாவேக்காக்கு ஓட்டு போடணும் இல்லை அதுல ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மனநிலையில இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்டெல்லாம் வந்து ஜேம்ஸ் வசந்த் அவர்கள் ஒரு கலந்துரையாடல் பேசுற மாதிரியான ஒரு வீடியோ. அவங்க எல்லாம் எதனால ஓட்டு போடுறாங்கன்றதை கேட்கிறாரு. அதற்கு இவர் ஒரு பதில் சொல்றாரு. அவங்க எல்லாருமே ஒரு தவறான மனநிலையில இருக்காங்கன்ற மாதிரி இவருடைய முழு பேச்சுமே இருந்துச்சு. அதை எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அதுல? உலகத்தில் நம்ம புத்திசாலின்னு நினைக்கிறது முதல் தவறு. அப்படி நினைக்கக்கூடாது. எல்லாருக்கும் அறிவு இருக்குது. தற்குறின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா யாரும் தற்குறி கிடையாது. நான் பல தடவை பதிவு பண்ணியிருக்கேன். ஒருத்தருக்கு தெரிஞ்சது இன்னொருத்தருக்கு தெரியாது. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் இவர் தற்குறியா? கேமராமேனுக்கு கேமரா ஆப்ரேட் பண்ண தெரியும், எனக்கு தெரியாது. அதுக்காக நான் தற்குறியா? எனக்கு பேச வரும், அவருக்கு பேச வராது. அதுக்காக அவர் தற்குறியா? இப்படிலாம் கிடையாது. அவர் அந்த துறையில் இருப்பார். கார் ஓட்டுற ஒரு டிரைவரு இல்லைன்னா நம்ம பஸ் ஓட்டுறவர் வச்சுக்கோங்க. பஸ் ஓட்டுற ஒரு டிரைவர் இல்லைன்னா நம்ம ஊர் போய் சேர முடியாது. நமக்கு பஸ் ஓட்ட தெரியாதுன்றதுக்காக டிரைவர் நம்மளை தற்கொலைன்னு நினைக்கலாமா? ஆனால் பஸ் ஓட்டுறாரு, நமக்கு வந்து இதெல்லாம் தெரியும், இவருக்கு பஸ்ஸு மட்டும் தான் ஓட்ட தெரியும், அவரை நம்ம நினைக்க முடியுமா? அப்படி கிடையாது. அந்த மாதிரி தான் அரசியலும். அந்த இளைஞர்கள் அவர்களுக்கு அரசியல்படுத்தப்படவில்லை, அவ்வளோதான். அவர்களுக்கு அரசியல்படுத்தப்பட்டு நீயே தற்கொலை தானே, அறகுறை தானே, உன் புள்ள சொல்கிறது கேட்டு போய் ஓட்டு போடுறல. கேட்டவன் வீட்டில் ஒரே இது பண்ணி உன் புள்ளையை திருத்துற அளவுக்கு இவருக்கு நாலேஜ் இருக்காது. இவர் உட்காந்து கும்பலாக உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பாரு. அவன் உட்காந்து வண்டியில் ஏற்றி இந்த பாரு ஜகடம் ஜகடம் ஜகடம்னு ஒரு பாட்டு பாடுவான். பாக்கெட்டில் இருக்கிறதா எடுத்து கொடுத்து வண்டி ஏற்றி விடுவான். நாடோடிகளா லவ்வர்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு கை தட்டிட்டு ஏறு ஓடுறாட்டே ஓடுறான்னு இவர் வீட்டுக்குள்ளே ஓடணுன்னு இப்போ நின்றுட்டு இருப்பார். சார் என் பொண்ணு நல்ல பொண்ணு சார், என் மாற்றி இழுத்துட்டு போயிட்டான் சார். உட்காந்து அதே பொண்ணோட உட்காந்து சினிமா பார்த்துக்கிட்டு அந்த லவ் தான் அதை தான் காதல்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே. ஆக்சுவலாக அது காதல் கிடையாது. நீங்கள் கனவுல நினச்சிக்கிட்டு இருப்பார் ஹீரோ. கனவுல அழகான அது என்ன ஹீரோவுக்கு மட்டும் அழகான பொண்ணுங்க தான் ஹீரோயினாக வரணுன்னு தான் இருக்கா? ஆனால் அப்படி தான் வரும். அதை பார்த்துட்டு நம்ம பிள்ளைங்களும் அதே மாதிரி வெள்ளையாக இருந்தால் தான் அழகு, ஒல்லியாக இருந்தால் தான் ஒவ்வொரு காலகட்டத்தில் அது மாறுது. பார்த்தீங்களா? ஒரு காலத்தில் குண்டாக இருந்தால் அழகு. சாவித்திரி அம்மா பார்த்தீங்கன்னா இந்த கேரேஜா பார்த்தீங்கன்னா அழகு. ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா அழகு. அவங்களாம் நான் ஒல்லியாக வந்தாங்க. இந்த காலத்தில் தோல் எலும்பு தெரியணும், கையெல்லாம் வந்து போலியோ வந்த மாதிரி இருக்கணும். சீரியஸா இந்த ஒரு நடிகை சொல்கிறாங்களே, ஊரில் இருக்கிறவங்களாம் உளுந்து கிடக்குறான், அது பார்த்தா போலியோ நோயாளி மாதிரி இது பார்க்கறதுக்கு. ஆனால் வந்து அவங்க தான் இன்றைக்கி டாப்பு. இது நம்ம ரசனை மாறுறது சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் கூட வச்சுக்கிட்டு அந்த மனநிலை ஆங்கிலேயுடைய தன்மை இங்கே கொண்டு வரோம். முட்டி போட்டு மோதிரம் கொடுத்தது எந்த காலத்தில்? யார் முட்டி போட்டு மோதிரம் கலாச்சாரம் எங்கேருந்து வருது? பூ கொடுக்குறது எந்த காலத்தில்? இந்த பூவை கொண்டு வந்து முட்டி போட்டு கொடுக்குறதுலாம் எதாவது பார்த்துட்டு நீ செய்கிற, உனக்குன்னு சொந்தமாக தான் இருக்கா? அங்கேயே நீ அடிபடுற. இதை எல்லாத்தையும் ரசிக்கிற. குழந்தைங்கள வயசுக்கு வந்த குழந்தைங்கள வச்சுக்கிட்டு இதெல்லாம் ரசிக்கிற. அப்போ நீ வந்து கொஞ்சமாக சொல்லணும். நான்லாம் என் பையனுக்கு நேரடியாக சொன்னேன். கல்லூரிக்கு இப்போ கட்டடிப்போம் காலேஜுக்கு, காதலிப்போம் மேரேஜுக்குன்னு வரிலாம் வரும். அதே மாதிரி இந்த காலத்தில் கல்லூரிக்கு போகிறதெல்லாம் ஒரு இதுவாடா அப்படின்னு விவேக் பேசுவாப்பில். அப்போல்லாம் நான் சொன்னது தான். அவன் எம்டெக் படித்தாலுப்பா விவேக்கு. ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு சினிமாவுக்கு வந்துட்டு உனக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா கல்லூரிக்கு போகிறதுலாம் ஒரு இதுவாடா, அரியர்ஸ் வைக்காத மாணவன் ஒரு மாணவனான்னு கேட்குறாரு. இதை நம்பிக்கிட்டு நீ போகணுன்னா போட்ட கேஸ். ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலும் இந்த காலத்து பசங்க டிகிரி வாங்கிடுறாங்க, டபுள் டிகிரி வாங்குறாங்க. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலும் இந்த காலத்து பசங்க என்ன டபுள் டிகிரி வாங்கினாலும் நாலேஜின்றது அடுத்த கட்டத்தை தேட மாட்டேங்கிறாங்க. நாலேஜ் தேடன்றது இப்போ ChatGPT ஜெமினி வந்தாலும் அதில் கூட அவங்க அதில் பயன்படுத்துறதுல எதை எப்படி பயன்படுத்தி நமக்கான நாலேஜ் எடுக்கணுன்றதில் தெரிய மாட்டேங்குது. விட்டேத்தியாக அதை பயன்படுத்துகிற ஏற்பாடு தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற இளைஞர்களை ஒரு ஆர்வத்தில் ஒரு நடிகர் வந்திருக்காருன்னு போகிற பசங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு உங்களுடைய புலமையை காட்டுறது எப்படி சரியாக இருக்கும்? நீங்கள் புலமை வாய்ந்தவரா? இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் எதெல்லாம் புலமை வாய்ந்தவர்? அரசியலில் உங்களுக்கு புலமை இருக்கிறதா? அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு வச்சு நீங்கள் யார் இவரை பிடிக்கும், தமிழ்நாட்டில் என்னம்மா பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டால் அதுக்கு தெரிஞ்சதான் சொல்லும். என்னம்மா நீ சொல்கிற? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னா இவர் வந்து பேசுகிறாரு. இவர் ஒரு காலத்தில் தமிழ்காரன் நிகழ்ச்சி எடுத்துருந்தார். கற்பழிப்புன்னு அந்த குழந்தை சொல்லுது, ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுது. அங்கே நீ திருத்தி இருக்கணும். ஏம்மா கற்பழிப்புன்ற வார்த்தை கிடையவே கிடையாதுமா. அது ஒரு ஆணாதிக்க சிந்தனையுடைய வெளிப்பாடு. கற்புன்னு ஒன்று இருந்தால் தானே கற்புன்னு அழிப்புன்னு வரும். அப்போ ஆணுக்கு வைக்க மாட்டியா? பாரதியார் சொன்னார்ல, கற்பை பொதுவில் வைப்போன்னு. அந்த மாதிரி கிடையாதுமான்னு நீ சொல்லியிருந்தனா அந்த நிகழ்ச்சிக்காக மட்டும் அவர் சொல்லுவார்.
அதுமான நிகழ்ச்சியாக இருந்தால் அங்கே சொல்லுவார் இவர். அப்போ அந்த மாதிரி சொல்லக்கூடாதுமா, பாலியல் பலாத்காரம்னு சொல்லல, பாலியல் வன்கொடுமைன்னு சொல்லணுமா அப்படின்னு திருத்தி இருந்தேன்னா நான் ஜேம்ஸ் வசந்தனை பாராட்டியிருப்பேன். நல்ல இசையமைப்பாளர், இசை தெரிந்தவர், நல்ல விமர்சகர். ஆனால் நீங்கள் ஒரு சார்பாக போய் அங்கே போய் பேசிட்டு அந்த குழந்தைகள்கிட்ட போய் உங்கள் புலமையை காமிக்கிறீங்கல்ல. இன்னொரு குழந்தைகிட்ட போயிட்டு சரி இந்த குழந்தைகிட்ட கேட்குறீங்கல்ல, இதே கேள்வியை நீங்கள் 3 செட்டு ஏடிஎம்கே யங்ஸ்டர்ஸ் ஒரு 5 பேர், டிஎம்கே யங்ஸ்டர்ஸ் 5 பேர், ஏன்பா நீ ஸ்டாலினை விரும்புகிற சொல்லு, ஏன் நீ எடப்பாடி வரக்கூடாதுன்னு சொல்கிற சொல்லு. இன்னைக்கு தமிழக கிராமங்களை தெரிந்த முதலமைச்சர் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுப்பா. இப்படிலாம் கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களை நான் பாராட்டுவேன். அது என்ன சார்பு எடுக்கிறீங்க, சார்பு எடுக்க, அது குழந்தைகள்ட்ட போய் வீரத்தை காமிக்கிறீங்க. சரி, அடுத்து இன்னொருத்தர் பேசுகிறாரு, அந்த குழந்தை வாரிசு அரசியல் சரியில்லை. என்ன வாரிசு அரசியல்? வாரிசு அரசியல்னால உனக்கு என்னம்மா பிரச்சனை? வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த கேள்வி திருப்பி கேட்கணும். உங்களுக்கு நாங்கள் பிரச்சனை? அந்த பொண்ணு வாரிசு அரசியல்னு சொல்லுது, வாரிசு அரசியல் கூடாதுன்னு சொல்லுது, அதையே நீங்கள் எதிர்க்கிறீங்க. இந்த கேள்வி வரணும்ல. சரி, அந்த பொண்ணுக்கு சொல்ல தெரில, ஆக்சுவலாக அது வாரிசு அரசியல் இல்லை. வாரிசு இல்லாத உலகமே கிடையாது. எங்கேயாவது இருக்கா? யாருமே அவங்க பிள்ளைய டாக்டர் படிக்க வைக்க பார்ப்பான், இன்ஜினியர் பிள்ளை இன்ஜினியர், அரசியல்வாதி பிள்ளை அரசியல் வரான், அது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு குடும்ப கட்சியாக மாறுதில்ல, குடும்ப அரசியல் தான் அந்த பொண்ணு சொல்லணும். ஆக்சுவலாக அது நினச்சிக்கு தான் இது வாரிசு அரசியல்னு சொல்லுது. ஆனால் இதை கேட்குற ஜேம்ஸ் வசந்தனுக்கு தெரியும் குடும்ப அரசியல்ன்றது தெரியும். நீங்கள் இந்தியா அழிஞ்சது காரணம் பாருங்கள், நேரு காலத்துலேருந்து குடும்ப அரசியல். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் முலாயம் சிங் யாதவ், அங்கே ஷேக் அப்துல்லா, ஃபருக் அப்துல்லா, உமர் அப்துல்லா, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்த இவர் லல்லு, தேஜஸ்வி, இப்படி எல்லா இடத்துலையுமே குடும்ப அரசியல்ன்றது குடும்பத்துக்கு. ஆனால் அந்த கட்சி அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க, இங்கே அது இல்லை, அண்ணா ஆரம்பிச்சது, திகாலேருந்து வந்த கட்சி. ஆனால் இன்றைக்கி கருணாநிதி குடும்பத்துக்கு சொந்தமாக இருக்குது. அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறது. ஏன் வந்தா என்ன, இப்போ குடும்ப அரசினால என்ன பிரச்சனை, வாரிசு அரசினால்னு கேட்குறாரு. இருக்குங்க, திறமையாளர்கள் வர முடியாமல் அங்கே வாரிசுக்கு தான் முன்னுரிமைன்னு வருதுங்க அப்படின்னு சொல்லணும். அவர் கேட்குறாரு, அப்போ அந்த கட்சியில் இருக்க 4 வயசானவங்களுக்கு இருக்க பிரச்சனை, நம்ம தமிழ்நாட்டில் மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. ட்ரெஸ் விட்டாங்கல்ல, மக்களுக்கு என்ன லாபம்? நம்மளா இருந்தால் திருப்பிட்டு கேட்போம். வாரிசு அரசியல்னு இல்லைன்னா இந்த இது இருக்கமா, திறமையானவர்கள் வருவாங்கல்ல. ஒரு திறமைசாலி எங்கே நிராகரிக்கப்படுவோம்? அந்த இடத்துல திறமையை பற்றி இல்லாமல் வேறு சில தகுதிகள் வரும்பொழுது திறமைசாலி நிராகரிக்கப்படுவோம். அப்போ அங்கே வாரிசும் ஒரு வேறு சில தகுதிகளில் வந்துடும். இன்னொன்று, அந்த வாரிசுக்கு அறிவு இருக்குமான்றது ஒன்று பார்க்கணும்ல. தகுதி வாய்ந்தவராக இருக்காரா அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. அப்போ இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிடும். போச்சு இல்லை, தகுதி அடிப்படையில் போச்சு இல்லை. இப்போ கலைஞருடைய வாரிசு ஸ்டாலின் வந்தார், கலைஞர் மாதிரி ஸ்டாலின் இருக்காரான்னா நீங்கள் திமுக காரங்களே ஒத்துக்க மாட்டாங்க. அவரு வேற, கலைஞர் வேற அப்படின்னுவாங்க. அந்த இதுதான் வாரிசு அரசியலை நம்ம பார்க்குறோம். அதனால் இது இந்த மாதிரி புலமையை காட்டுறது, திறமையை காட்டுறதெல்லாம் நேர்மையாக நடந்துங்கன்ற. ஓகே சார், கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னும் சில நாட்களில் நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசலாம். வரும் நாட்களில் இன்னொரு வாய்ப்பில் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசலாம். இவ்வளோ நேரம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காகவும் உங்களோட நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார்.